சார் வணக்கம். வணக்கம் சார். ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டு தான் கேரளாவே பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. அதோட தாக்கம் தமிழ்நாட்டிலையும் நேற்று ஆரம்பிச்சிருக்குது. நடிகர் சங்க தலைவர் விஷால் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாரு, பாலியல் சீண்டல் நடந்தனா நீங்கள் செருப்பு கழட்டி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஸ்ரீரெட்டி என்கிட்டே நிறைய செருப்பு இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் ஸ்ரீரெட்டி விஷால் அவர்கள் மீதே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க இல்லையா? எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ ஸ்ரீரெட்டி விஷால் பிரச்சனை வந்துடுறது ஒரு பெரிய பிரச்சனை. அது இன்றைக்கி நேற்றுலாம் நடக்கலை. அவங்க போல்டாக எல்லா இடத்துலையும் பேசிட்டாங்க. ஸோ என்ன நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. அந்த அலிகேஷன்ஸ்க்கு விஷால் தரப்புலேருந்து இது வரைக்கும் பதில் கொடுக்கல. நேற்று என்னடானா, ஸ்ரீரெட்டினா எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க பண்ணுற காமெடியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒரு ஒரு அசட்டுத்தனமான ஒரு பதில் கொடுத்துருக்காரு. நீங்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கலாம், பில் கிளின்டன் மோனிகா லெவின்ஸ்கி வழக்கு ஒன்று இருக்கும். அந்த மோனிகா லெவின்ஸ்கி அவ்வளோ பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள என்னென்னமோ பண்ணாங்க. செக்ரட்டரியேட்டாக என்ன இருந்தாலும் அப்படி இது பண்ணாங்க. கடைசியில் பில் கிளின்டனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பார்த்தீங்களா? எனக்கு அந்த சம்பவம் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது. எனக்கு அவங்க யாருன்னு தெரியாதுன்னு வரான். ஆனால் அவங்க தான் ஸ்ரீரெட்டி தான் ஃபஸ்ட்டு அனகோண்டாங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களாம். அதே வார்த்தையை மார்க் ஆண்டனி படத்தில் மை நேம் இஸ் அனகோண்டான்னு யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் ஸ்ரீரெட்டியே தெரியாதான். இது யூஸ் பண்ணிட்டாங்க, ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அப்படி பார்த்தா ஸ்ரீரெட்டிக்கு தான் நீங்கள் ராயல்ட்டியே தரணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஹேமா கமிட்டி அறிக்கையை பார்க்கும்போது என்னால் ஒரு பெரிய சல்யூட் அடிச்சாகணும் சார். ஹேமா கமிட்டியில் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017-19 நினைக்கிறேன், பாவனாவை தான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காரில் கடத்தி வச்சுட்டு ஹராஸ் பண்ணாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு போய் ஸ்ட்ரைட்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த கமிட்டியை இது பண்ணுறாங்க. இது மாதிரி ஹராஸ்மெண்ட்டு தமிழ்நாட்டில் நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் மார்க். இங்கே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி நேற்று நடக்கும் வாலியாக நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்குது, எல்லா துறைகளிலுமே இருக்குது. சாதாரண சித்தாள் வேலை, கொத்தனார் வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்லேருந்து பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ், சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன் தெரியுங்களா? ஆதி காலத்துலேருந்து நம்ம ஆணாதிக்கம்னு சொல்லிட்டு அந்த மென்டல் ஸ்டேட்டஸ்லேயே வளர்த்தது தான் ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இதுக்கப்புறமும் பெண்களை இப்போ எவ்வளவோ ஈக்குவாலிட்டியாக இப்போலாம் ஆணும் பெண்ணும் ரொம்ப ஜோவியலாக பழகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி இப்போ கம்ப்ளைண்ட் வருதான்னு பாருங்கள், வராது. ஆனால் அப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த செக்ஸுவல் டார்ச்சர், ஹராஸ்மெண்ட் எல்லாமே வரும். இதில் எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா துறையை மட்டும் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா 2 விஷயம் நம்ம அதில் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று என்னென்னா, ஒரு பெண் வாய்ப்பு தேடி வரும்போது அவங்க பெண் எதனால் வாய்ப்பு தேடி வராங்க அப்படின்னா, ஒரு குடும்ப சூழ்நிலை, ஒரு பொருளாதார சூழ்நிலை, அந்த குடும்பத்தில் முன்னேற்றி கொண்டு போகணும். அப்போ முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னும்போது ஈஸி மணி எங்கே கிடைக்கும்? சிம்பிளாக ஒரு மணி, ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, 500 ரூபா காசு, இது எங்கே கிடைக்கும்? நீங்கள் ஒன்றுமே இல்லை, அட்மாஸ்பியரில் போய் நின்று வந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு 500 ரூபா காசு கிடச்சிருதில்ல. உங்கள் பசி ஆயிடுச்சுல, அந்த 500 ரூபா சேவிங்ஸ் தானே, எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் இல்லையா? இப்போது அவங்களுடைய அந்த இடத்துல ஆரம்பிக்கிற அந்த ஒரு கிளாமர் அப்படியே படிப்படியாக முன்னேறி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய ஆள் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு தாக்க உண்டு பண்ணது இல்லைங்களா? அந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுற ஆட்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்க யாருமே பார்த்திங்கன்னா இந்த பெரிய இடத்து பிள்ளைகளில் கைது வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி சான்ஸ் கேட்டு அவங்களுக்கு பேக்ரவுண்டு, ஒரு பெரிய பேக்ரவுண்டு இருக்குது அப்படின்றவங்களெல்லாம் அவங்க கை வைக்க மாட்டாங்க. அவங்க அதிகமாக அந்த ஹராஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்றது எல்லாருமே பார்த்திங்கன்னா சான்ஸ் கேட்டு அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை ஒரு சிம்பத்தியாக க்ரியேட் பண்ணி, நீ இதில் மட்டும் வந்துருமா, உனக்கு அதுக்கடுத்து என்னென்னமோ வந்துடும், நீ அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் சொல்லி ஆசை வார்த்தைகள் காமிச்சு அதுக்கப்புறம் அதை ஹராஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் அதுக்கும் யூஸ் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரியான பெண்கள் பல பேர் அதை மறுத்துட்டு போகிற வாய்ப்பும் அந்த நடிகை இருக்குது இல்லையா? இருக்கு, கண்டிப்பாக வேற அப்படின்னு போயிடலாம் இல்லையா? அது அவங்க சைடில் இருக்கிற ஃபால்ட்டு சார். இப்போது நாம் இதை எப்படி சொல்லலாம், ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க செய்கிறது சரி அவங்க செய்கிறது தவறு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். எல்லாமே ஒரு சூழ்நிலையை தீர்மானம் பண்ணும். கே பாலச்சந்தரோடைய அரங்கேற்றம்னு ஒரு படம், பிரமிளா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக தம்பிக்காக இவங்க போய் ஒரு இடத்துல போவாங்க. அந்த இடத்துல ஹராஸ் பண்ணப்படுவாங்க. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க ஹராஸ் பண்ணப்படுவாங்க. கடைசியில் இறந்து போனதாக சொல்ல போகிற சிவகுமாரே அவங்க வரும்போது அவங்க ஒருதலை பட்சமாக காதலிக்கும் போது அந்த இடத்துல வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கொடுமையான படம். அதே மாதிரி ஆணாதிக்க சமூகத்தில் எப்படியெல்லாம் ஒரு பெண் வஞ்சிக்கப்படுறா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கே பாலச்சந்தர் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அது என்னென்னா, அது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசுகிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்பட்டாலும் இன்றைக்கி சமுதாயத்திலே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது.
இன்றைக்கி சமுதாயத்தில் எங்கே நடக்காமல் இருக்குங்க. ஒரு ஆஃபீஸில் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு மேலே சுப்பீரியர் இருக்காங்க. அந்த சுப்பீரியர் தாண்டி அடுத்த ஒரு சுப்பீரியர் இருக்காங்க. அந்த சுப்பீரியர் தாண்டி மேனேஜ்மெண்ட்டை ரீச் பண்ணணும். ஸோ இத்தனை கேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அங்கே ரீச் பண்ணுறதுக்குள்ளே அந்த பெண்ணோட ஹராஸ்மெண்ட் வந்து ரீச் ஆகுமானா ஆகாது. அதுக்குள்ளே வந்து அந்த பெண்ணை வந்து ஒன்று நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றலாம், இல்லை வேலையை விட்டு தூக்கிடலாம், இல்லை வேறு மாதிரி வீண் பழி சுமத்தி அனுப்பிச்சி விட்றலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது. இவர் டேரக்டர் என்னை ஹராஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த படத்தில் நடிக்க மாட்டேன். இந்த ஆக்டர் என்ன ஹராஸ் பண்ணுறாங்கன்னா இந்த படத்தில் நடிக்க வேண்டியதில்லை. இந்த ப்ரொடியூசரில் ஏன்னா இங்கே கொட்டி கிடக்கு, எங்கே வேணாலும் போய்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்டில் இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட்டு, இன்னொரு ஸ்டேட்டில் இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட்டு. ஸோ இப்படி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது பெண்கள் ஏன் வந்து இந்த டேரக்டர் தான் வேணும், இந்த இது தான் வேணும், இதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு எந்த மைண்ட் செட்டில் அவங்க உள்ளே வராங்க? உங்களுடைய திறமையை நம்பி வராங்க. உடம்பு மூலதனம் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சினிமாவுக்கு வந்து உடம்பு ஒரு மூலதனம் தான். உடம்பை வச்சு நம்ம நடிக்கத்தான் போகிறோம். உடம்பை வச்சு வேறு எந்த தொழிலும் பண்ண போகிறதில்ல. நடிப்பு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை இந்த உடம்பு தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் போது அதில் சில இடங்களில் வந்து கவர்ச்சியும் தேவைப்படுது. ஸோ சில இடங்களில் கவர்ச்சி காட்டுறாங்கன்றதுக்காக அவங்கள நம்ம தப்பானவங்கன்னு பேசிட முடியாது. அந்த ஆணவம் இதை தாண்டி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, அவங்களோட இச்சைக்காக அவங்க வந்து பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது யார் முதல்ல தடுக்கணும்? அவங்க தானே முதல்ல தடுக்கணும். அவங்க தடுக்காமல் அவங்க வந்து ஓகே ஃபைன், ஒரு தடவை ஏமாந்துட்டீங்க, ஒரு தடவை ஏமாதாச்சுல வீட்டு வந்தப்போ அந்த கேள்வி தான் வந்துச்சு. நீங்கள் வந்து அப்போவே வந்து நோ சொல்லியிருக்கலாம்ல, ஏன் வந்து இப்போ வந்து பேசுகிறீங்க அது தொடர்பாக அப்படிலாம் பேசியிருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். இப்போது இங்கே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். இங்கே இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறேன்னா இவ்வளோ தான் இருக்குது ப்ரொடெக்ஷன். இந்த சூழ்நிலைக்குள்ளே வந்து அவங்க ஹராஸ் பண்ணப்பட்டாலுமே கூட அவங்க வந்து வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலுமே கூட அடுத்த வேலைக்கு தேடி போகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் சார். ஒரு பஸ்ஸு, ஒரு சாதாரண பஸ்ஸில் பண்ணாத ஹராஸ்மெண்ட்டா சார்? ஒரு பஸ்ஸில் எத்தனையோ பெண்களை வேணும்னே அடிக்கிறது எத்தனையோ இருக்குது இல்லையா? இந்த டி நகர் ரங்கநாதன் தெருவில் போய் பாருங்கள், எத்தனையோ இருக்காங்க இல்லையா? இது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களாங்கிறது அடுத்த ஒரு விஷயம். ஹராஸ்மெண்ட் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில இடங்களை கண்டு காணாமல் போகிறாங்க. ஆனால் திரைத்துறை அப்படிங்கும் போது ஒரு கிளாமர் வேர்ல்டு. இங்கே பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது என்ன தெரியுங்களா? உங்களுக்கு ஈஸியாக வந்து பணம் கிடைச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பணம் கிடைச்சிடும், நேம் அண்ட் ஃபேம் ஈஸியாக கிடைச்சிடும். இதை வந்து நீங்கள் டூலை யூஸ் பண்ணி அடுத்து நீங்கள் பொலிட்டிக்கல் உள்ள ஈஸியாக நேரடி தொடர்பு கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து ஆன் தி ஸ்பாட் கிடைக்கிது சார். அப்போது இது என்ன ஒரு சாதாரண விஷயம் தானே? அப்போது அண்டு இதை பற்றி பேசுனா என்ன இட போகுது, எங்கேயும் நடக்காத ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக எடுத்துகிட்டு போகிறதோட விஷயந்தான். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி தான் இது எல்லாமே வந்து அவங்க எடுத்த உடனே வந்து வலுக்கட்டாயமாக திணிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் ஆர் நோ. நோ மீன்ஸ் அவங்க அதுக்கடுத்து டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. வற்புறுத்தும் போது தான் பிரச்சனை ஆகுது. வற்புறுத்தும் போது ஏமாற்றும் போது எங்கள் பிரச்சனையாது. ஓகே, வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஸ்ரீரெட்டி சொல்கிறது அந்த புகார் தான். ஆமாம், அவங்க சொல்கிறதே நாங்கள் கேட்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க, 2 பேர் ஏமாற்றிட்டாங்க, 3 பேர் ஏமாற்றிட்டாங்க, ஒரு 5 பேர் ஏமாத்தினேன். அவங்க லிஸ்ட்டில் பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20-25 பேர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா ஏம்மா முதல் தடவை ஏமாத்திட்டு இருந்த வடிவேல் காமெடி மாதிரி தானே இருக்குது. சரி இதோட முடிச்சுக்கலாம், அந்த பால்காரரோட முடிச்சுக்கலாம் போது இங்கே போனேன், அப்புறம் தோட்டக்காரன் பார்த்துட்டான், இந்த கதையாவில் இருக்குது. இவங்க சொல்கிறது பப்ளிசிட்டியாக சொல்கிறாங்களா ஒருவேளை அவங்க? பப்ளிசிட்டி அதான் சார். ஒரு பெண்ணுடைய வலியை வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்படி சொல்லிட முடியாது. அந்த பெண் வலி எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது, சிலர் அப்படிக்காகவும் பண்ணுறாங்க இல்லையா? அதுக்காகவும் பண்ணுறாங்க. இப்போ சீமான் விஜயலட்சுமி விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். அவங்க கடைசி வரைக்கும் டார்கெட் பண்ணி பேசுகிறது சீமானை மட்டும்தான் பேசியிருக்காங்க. என் கணவர் என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் இதை வந்து பப்ளிசிட்டின்னு நினைப்பீங்களா, இல்லை உண்மையான வந்து ஒரு உரிமைக்காக அவங்க போராடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை, ஸ்ரீரெட்டி விஷயத்தில் நான் கேட்குறேன். ஸ்ரீரெட்டி விஷயத்துலையுமே வந்து அவங்க முதல் தவறு செய்யும்போது அவங்க அதை கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பப்ளிசிட்டி இல்லை, அது வந்து உரிமைக்காக போராடுறாங்கன்னு சொல்லலாம். 20-25 பேருக்கு அப்புறமும் வந்து அவங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது பப்ளிசிட்டி தான். அது பப்ளிசிட்டி தான். ஆனால் வந்து அதில் நோக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஸ்ரீரெட்டி இவ்வளோ போல்டாக, அது விஷால் மேலே இவ்வளோ தூரம், இப்போ கூட என் வீட்டில் கூட காலனி இருக்குது, நீங்கள் முன்னாடி பண்ண தப்புக்கு இருக்குது, அதைத்தான் நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்கன்னு இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிறாங்க. பர்சனலாக ரொம்ப பர்சனலாக போகிறாங்க இல்லையா? அவங்களோட என்கேஜ்மெண்ட்லாம் எதனால் நின்றுச்சு, மேரேஜ் காரணம் வந்து நீங்கள் பல பெண்களோட தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது பர்சனல் அட்டாக்காக போயிடுது இல்லையா? பர்சனல் அட்டாக் தான் சார். இது பர்சனல் அட்டாக் தான். இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அதாவது இப்போ அதை இப்படி எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிற பெர்செப்ஷனில் என்னென்னா, விஷால் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலத்துக்கு இது அசம்ஸ் தான். விஷால் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. விஷாலை சார்ந்து அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் யாராவது இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்க துறை சார்ந்த யாராவது ஒருத்தவங்களுக்கும் இவங்க இரையாக்கப்பட்டிருந்தால் ஒரு வேளை அதோடைய கோபத்தின் வெளிப்பாடாக கூட இருங்க. அவங்கள நம்பி நான்
உங்ககிட்ட ஏமாந்தேன், என்னோட முடிஞ்சிருந்ததா எனக்கு வேலை முடிஞ்சிருக்கு. ஆனால் நான் உங்ககிட்ட ஏமாந்தது மட்டும் இல்லாமல் நீ சொல்லி கை நீட்டுற ஆட்கள்கிட்டயும் நான் போய் ஏமாந்தேன் உன்னை நம்பி. அப்போது அந்த கோபத்தோட உச்சபட்சத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டி தான் ஆக வேண்டியது இருக்கும் இல்லையா? அப்போது அந்த கோபத்தின் வெளிப்பாடாக நம்ம இந்த பர்சனலாக ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ண வேண்டிய கோபம், இது காமன் நேச்சர், அது வரத்தானே செய்யும். அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது ஆனால் விஷால் வந்து இது ரொம்ப அசால்ட்டாக வந்து கேஷுவலாக வந்து பதில் சொல்லிட்டு போகிறார் இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த சைடு ஸ்ரீரெட்டி விட்டுருவோம், ஸ்ரீரெட்டி அது இதுன்னு எல்லாமே விட்டுருவோம். ஆப்போசிட் சைடு விஷால் இது வரைக்குமே எதுக்குமே பெருசாக பதில் அளிக்கலை. திடீர்னு வந்து யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அசட்டத்தனமாக பதில் சொல்லிக்கிட்டு போகிறாரு. அவர் ஏன் வந்து இப்படி பம்புறாரு? எதுக்கு பம்பணும்? அது தொடர்ச்சி நிறைய பேட்டிலாம் கொடுக்குறாரு. ஸ்ரீரெட்டி பைத்தியக்காரிலான்னு சொல்கிற மாதிரி பேட்டிலாம் வெளியே. சார் நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான் சார். என் பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நடிகை ஸ்ரீரெட்டி என்பவர் அவதூறு பரப்புகிறார், அதனால் அவள் மீது அவதூறு வழக்கு தொடுக்கிறேன். முடிஞ்சு போச்சா? எந்த வித ஆதாரமற்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார், அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கலாம்ல. ஏன் போட மாட்டேங்கிறாரு? ஒரு சாதாரணமாக அந்த பாரிஸ் கார்னரில் பர்மா பஜாரில் ஒருத்தர் திருட்டு விசிடி வித்தான்னு சொல்லி நடு ரோட்டில் நிற்க வச்சு அடித்து இதெல்லாம் பண்ணார்ல, ரியல் ஹீரோவாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார்ல. இப்போது இந்த இடத்துல பிருத்திவிராஜ் சார், ஹேமா கமிட்டியில் பிருத்திவிராஜ் சொல்கிறார் இல்லையா, வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு, வெளிப்படையாக சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? இதில் வந்து யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு பெண் வந்து தப்பாக வந்து சித்தரித்து வேணும்னே வந்து ஒரு எப்படி ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருல்ல. இந்த ஷவுட் அவுட் ஏன் இங்கே வரமாட்டேங்குது? பார்வதி, நடிகை பார்வதி வெளிப்படையாக சொல்கிறாங்க, நடிகை பார்வதி அவ்வளோ பெரிய ராஜினாமா பண்ணிட்டு வரீங்க, ஷவுட் அவுட் கொடுங்க, இல்லை எங்கள் மேலே தப்பு இல்லை, இதை நாங்கள் விசாரிக்கிறோம், இது எங்கள் மேலே தப்பு இருந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது ஏன் முடியல? அண்ட் அதே மாதிரி இப்போது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம், ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? சார் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோம், முன்னாடி ஒரு தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலகட்டம், பெருசாக வந்து எதுவுமே இல்லை, ஒரு திரைத்துறையில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரூவன் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறத உங்களால் எடுத்துக்க முடியாது சார். இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லா வீட்லேயும் சிசிடிவி இருக்குது. இப்போ ஸ்ரீரெட்டி சொல்கிற விஷயம் ஒரு 5-6 வருஷம் இருக்குமா, அப்போயே சிசிடிவி வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, வீடியோ கேமரா இருக்குது, ஏதோ இருக்குல்ல. ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு தடவை ஏமாந்துட்டாங்க, ரைட்டு, 2வது ஏமாறமும் 3வது ப்ரூவனுக்காக வாட்ஸ்அப் சாட் இருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம்ல, சாட் ஹிஸ்ட்ரி எடுக்கலாம்ல. ஈவன் இப்போல்லாம் ரெக்கவரி டூலே வந்துருச்சு இல்லையா? எடுத்து இந்த மாதிரி பேசியிருக்காரு பாருங்கள் சார், இந்த மாதிரி பேசியிருக்காரு சார் பாருங்கள் சார், ஏன் இதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணலை? அப்போ எங்கே மிஸ்டேக் இருக்குது? ஒன்று இவங்க சைடு மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்க சைடு மிஸ்டேக் இருக்கா? இப்போ அவர் வந்து நான் விஷாலாக தான் கேள்வி கேட்குறேன். இப்போ அவர் வந்து காமெடி பீஸு நான் ஒதுங்கி போகிறேன், பிரச்சனையை கண்டு ஒதுங்கி போகிறது நல்ல விஷயம் தான், ரைட்டு. ஃபால்ஸ் அலிகேஷன் ஒரு நாள் 2 நாள் வைக்கல சார், 5-6 வருஷமாக அவங்க தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலே ஒன்றும் சொல்லாமல் நான் ஒதுங்கி போகிறேன், கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணுற காமெடிலாம் எனக்கு பிடிக்கும், நான் அனகொண்டா வைப்பேன் அப்படின்னு சொன்னால் அக்செப்டபுளாக இருக்குமா என்ன? நமக்கே தெரியல, என்னப்பா இது, அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து வேறு யாரு மேலேயும் வந்து குற்றச்சாட்டு வைக்கலையே, அவங்க மற்ற நடிகர்கள் மேலே வீண் பழி ஏதோ சுமத்தி அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் சொன்னாங்க, லிஸ்ட் நிறைய பேர். ஆனால் மெயினாக யாரை சொல்கிறாங்க? விஷால், அந்த அது சார்ந்த மற்றவங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு யார்? விஷால் தான். எதனால் வந்து அந்த அலிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு உள்ள வரும்? இப்போவும் ஏன் அந்த விஷால் மேலே உள்ள வைக்கிறாங்க? அவர் மேலே ஆல்ரெடி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வேறு, அந்த நடிகர் சங்கத்தில் இருக்க பிரச்சனை, இப்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் அவரை வச்சு படம் பண்ணாதீங்க, ஏகப்பட்டது, இந்த அலிகேஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு அலிகேஷன்ஸ் இருக்குது. பொதுவாக ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், ஒருத்தன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் சொன்னால் போதாது, ஒரு சுற்றி இருக்கிற 10 பேர் சேர்ந்து சொன்னால் அது நல்லவன் சொன்னால் அந்த ஊர் உலகம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒருத்தன் கெட்டவன் நீ மட்டும் சொன்னால் போதாது, இந்த ஊர் உலகம் சேர்ந்து வந்து உன்னை கெட்டவன் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஆங்கிளில் நான் யோசிச்சு பார்க்குங்களேன், விஷால் மேலே வந்து ஒரு பக்கம் நடிகர் சங்க கட்டடத்தில் என்ன கட்டி முடிக்காமல் இருக்காருன்ற ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு, தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து வாங்கின கடன் என்ன கொடுக்காம அதுன்னு அதை ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஸ்ரீரெட்டி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த இந்த இதில் இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது வந்து இப்போ இவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுறது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தை வலுப்படுத்துது தானே? கண்டிப்பாக. இப்போது தமிழ்நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்க போகிறோம், அதுக்கான முயற்சி அமைப்புன்னு சொல்கிறார் இல்லையா விஷால் அவர்கள், அதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் கமிட்டி அமைக்கிறதுனால பெருசாக வந்து என்ன தெரியுங்களா, அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் வந்து பயங்கர யங்ஸ்டர்ஸ் சார், ரொம்ப ஜோவியலாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முன்னாடி ஆண் பெண் பேதம் கிடையாது, அந்த டாமினேஷன்ஸ் கிடையாது, அதே மாதிரி அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கிடையாது, ஆம்பளை பையனா இப்படி இருக்கணும், பொம்பளை பையனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் உடஞ்சி சுக்குநூறாக்கிட்டாங்க.
நம்ம வந்து அவங்கள என்னதான் டெக்னாலஜி அப்கிரேடட் எதுனாலும் சொல்லி இந்த ஒரு விஷயத்தில் கல்ச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜோவியலாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் வெறும் சிட்டியில் மட்டும் சொல்லலை, கிராமப்புறங்களையுமே வந்து ரொம்ப ஜோவியலாக பிஹேவியரெல்லாம் நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து அந்த ஆண் பெண் பேதம் கிடையாது. அவங்களுக்குள்ள வந்து அந்த ஜாதி மத பேதமும் எவ்வளவோ குறைஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ அவங்க ஒரு உள்ளே வராங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. அதனால இப்போது என்னென்னா அவங்ககிட்ட ஒரே ஒரு மைனஸை நம்ம பார்க்குறதுனா பொறுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுடைய ஆஸ்பெக்ட்லாம் வந்துட்டாங்க. இப்போ 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் அப்படின்னா இந்த 10 பேர் கொண்ட குழு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுச்சுன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு போய் அலிகேஷன் கம்ப்ளைண்ட் அவங்க வைப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், ஸ்ரீரெட்டி தப்பு பண்ணியிருக்காங்களா? ஸ்ரீரெட்டி இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஏன் பண்ணலை? விஷால் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஏன் பண்ணலை? ஒன்றும் பண்ணுங்க, யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, என் மேலே அவதூறு பண்ணியிருக்காங்க, இதுக்கு சொல்லுங்கள், எனக்கு மான நஷ்ட வழக்கு, எனக்கு இதனால் ப்ராஜெக்ட் போயிடுச்சு, இந்த பிரச்சனையினால எனக்கு இதுக்கு என் பேருக்கு களங்கம் வேலை வைக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணுறாங்க, சொல்லுங்கள். எதுவுமே சொல்லாமல் வந்து நான் காமெடி எடுத்துகிட்டு போகிறேன், தப்பிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் வந்து ஒரு ஏற்புடையது இல்லை. இவங்களும் வந்து சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் ஏற்புடையது இல்லை. ஏதாவது ஒரு அக்யூசேஷன்ஸ் வரத்தான் செய்யா, இது ஒன்றும் காசிப் கிடையாது. 2 பேரும் வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்ல. இல்லைன்னா நம்ம இதை வந்து எப்படி சொல்லணும்னா நமக்கு அது ஒரு தீனி மாதிரி தான் ஆகிடும். ஓகே, உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.